ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த கிராம மக்கள் போராடி தான் வாங்குறாங்க. எதுவுமே அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கல. ரோடு ஃபெசிலிட்டிஸா இருக்கட்டும், பஸ்ஸா இருக்கட்டும், அவங்களோட படிப்பு வசதியா இருக்கட்டும், மருத்துவ வசதியா இருக்கட்டும், ஒவ்வொன்றையும் நாங்க பார்த்து ஒரு 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அவங்ககிட்ட கேட்கும் போது உங்களுக்கு என்ன முக்கிய தேவை அப்படிங்கிறத தாண்டி எங்களுக்கு அட்லீஸ்ட் லைஃப்ல நாங்க ஒரு டைம் நான் வானத்தை பார்க்க அந்த ஃபிளைட்ல போகணும்னு சொன்னாங்க. அந்த கனவை நிறைவேற்றுற விதமா இன்னைக்கு ஒரு 25 பேரை கூட்டு வந்திருக்கோம். இது ஒரு ட்ரிப்பா கிடையாது. இது அவங்களுக்கு வெளி உலகத்தை பார்க்கக்கூடிய ஒரு இதா அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நிறைய மாணவர்களும் வந்திருக்காங்க. நிறைய நல்லா படிச்சு நிறைய விஷயங்கள் வரணுங்கிறது எங்களோட ஆர்வம். இளைஞர்கள் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இது ஒரு பெரிய உந்துதலா இருக்கும். இனி வெளி உலகத்தை பார்ப்பாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பாங்க. அவங்களோட தேவைகளை அவங்களே சரி பண்றக்கூடிய ஒரு பக்குவம் அவங்களுக்கு வந்திருக்கு. என் பேர் புனிதா. நான் ஏற்காடு குண்டூர் கிராமத்துலேருந்து வரேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை தான் ஃப்ளைட்டில் போகணுன்னு. எங்கள் அப்பா சொல்லிகிட்டே இருப்பார் ஒரு நாள் கூட்டிகிட்டு போகிறேன்னு. இப்போது நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து விஜய் அண்ணா மூலிமா போகிறோம். அது இல்லாமல் எங்கள் ஊர்லேருந்து நிறைய பேரை கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் ஏரோப்ளானில் போகணும், நான் வயசு ஆகிறதுக்குள்ளன்னு எனக்கு ரொம்ப கனவு. இது விஜய் இங்கே இன்றைக்கி எங்களை கூட்டிகிட்டு போகுது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என் பேர் ராஜசேகர். நாங்கள் ஏழைகளின் ஊட்டி ஏற்காட்டுலேருந்து 20 கிலோமீட்டர் அவுட்டரில் செங்குத்துப்பாடின்னு ஒரு வில்லேஜ்லேருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டை வானத்தில் தான் பார்த்துருக்கோம். இப்போ அதை நேர்லேயே நாங்கள் போக போகிறோம். அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் செங்குத்துப்பாடி கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். இதுதான் மொதல் தடவை. நாங்கள் இது சின்ன வயசுலேருந்து ஃப்ளைட்டில் போகுமா அப்படிங்கிற ஒரு கனவு தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அது நினைவாயிடுச்சு. ஏன்னா அது எங்களுடைய அண்ணன் விஜய் அண்ணன் மூலமா எங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கள் சந்தோஷம்தான். நாங்கள் மட்டும் இல்லை, எங்களை போல் இன்னும் எங்கள் ஊர் மக்கள் நிறைய பேர் இந்த மாதிரி பயணிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அது நிறைவேறணும். Smile. ஹாப்பியா இருங்க. அவங்க நம்மளுக்கு சந்தோஷத்தை எடுக்க தான் வந்திருக்காங்க. ஏதோ பயமா இருக்கிற மாதிரி இருக்கீங்க எல்லாம். மீடியா தான் மைக்கு மீட்னா என்ன சொல்றது, பெரிய பதட்டமா பாரு. ஐயோன்றுச்சு. போறோம். அதுக்கு நம்ம கூட நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ நம்ம கூட நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு பின்னாடி. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் என்ன பாத்தீங்கன்னா, நீங்க வந்திருக்கேன்னு நினைச்சிட்டு இங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால இருந்து இங்க உள்ள அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். இந்த சந்தோஷம் நம்ம இது ஒரு ட்ரிப்பு கிடையாது, நம்மளோட கனவை நினைவாக்கக்கூடிய. ஓகே, இன்னைக்கு நம்ம தெரியும் ஒரு ஏர்போர்ட்ல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை. ஏர்போர்ட்ன்றது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம சேலம் ஏர்போர்ட் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கட்டினது, இது சின்னதாக இருக்கும். பெங்களூர் அதான் சொல்றேன், வெயில் பார்க்கறதுக்கு ஒன்றும் தெரியல. ஆனா எல்லா எஃபெக்டும் இருக்குதுங்க வருஷத்துக்கு. ஆமாம்
அரைட்டு வரனால எடுப்பா